சுமார் 2000 வருடங்களுக்கு மேல் பழமையான சக்தி வாய்ந்த கோயிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு முறை சிவபூஜைக்கு பால் தராமல் போன காமதேனுவை வசிஷ்டர் சபித்து விட்டார். இதனால் தனது சக்திகளை அனைத்தையும் இழந்த காமதேனு பூலோக பசுவாக மாறியது. வசிஷ்டரிடம் தன் சாபம் போக்குமாறு காமதேனு வேண்ட, இத்தல சிவபெருமானை பூஜித்தால் மீண்டும் இழந்த சக்திகளை பெற முடியும் என வசிஷ்டர் கூறினார். அதன்படியே காமதேனுவும் தினமும் சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்து வழிபட்டு தனது சக்திகளை மீண்டும் பெற்றது. இங்கு தவமியற்று வந்த வால்மீகியை கண்டு மிரண்ட காமதேனு இக்கோவிலின் சிவலிங்கத்தின் மீது குதித்து ஓடியதாம். ஏற்பட்ட காமதேனுவின் கால் குழம்பு அடையாளத்தை இன்றும் சிவலிங்கத்தின் மீது நாம் காண முடியும். அகத்தியருக்கு இத்தலத்தில்தான் சிவபெருமான் மனிதர்களின் நோய் தீர்க்கும் மூலிகைகளின் மருந்து செய்யும் முறைகளையும் கற்றுத்தந்ததால் சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலானது சென்னை நகரின் புறநகர் பகுதியான திருவான்மியூரில் அமைந்திருக்கிறது.